கழுதை கூட சாப்பிடாதத மனிதர்கள் ஏன் சாப்பிடுறாங்கன்னு தெரியுமா? மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு புகையிலை என்றால் அறவே பிடிக்காது. ஒருமுறை தனது தோட்டத்தில் புகையிலைச் செடிகள் வளர்ந்திருப்பதைக் கண்டு அவர் கோபமடைந்தார். மன்னரின் கட்டளை. மன்னர் தெனாலிராமனை அழைத்து, ராமகிருஷ்ணா, இந்தச் செடியைப் பார். இதை கழுதைகள் கூட தீண்டாது. அப்படிப்பட்ட ஒரு வீணான செடி இது. இதை உடனே அழித்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதோடு நில்லாமல், யாராவது புகையிலை பயிரிட்டாலோ அல்லது பயன்படுத்தினாலோ அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று ஊர் முழுவதும் தண்டோரா போடச் சொன்னார். தெனாலிராமனின் பதில். மன்னர் சொன்னதை கேட்ட தெனாலிராமன் அமைதியாக, ஆம் மன்னா, நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. கழுதைகளுக்கு கூட புகையிலை பிடிக்காது என்பது உலகமறிந்த விஷயம்தான் என்றார். மன்னரைச் சிக்க வைத்த தெனாலிராமன். சில நாட்கள் கழித்து மன்னரும் தெனாலிராமனும் அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு கழுதை புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அது பக்கத்தில் இருந்த புகையிலைச் செடியை மட்டும் முகர்ந்து பார்த்துவிட்டு அதை சாப்பிடாமல் நகர்ந்து சென்றது. இதைச் சுட்டிக்காட்டிய மன்னர், பார்த்தாயா ராமகிருஷ்ணா, நான் சொன்னது சரிதானே, கழுதை கூட அந்த புகையிலையை சாப்பிடவில்லை என்று பெருமையாகச் சொன்னார். அதற்கு தெனாலிராமன் மிக தந்திரமாக பதில் சொன்னார். உண்மைதான் மன்னா, யாரெல்லாம் புகையிலையை சாப்பிடுவதில்லையோ அவர்களெல்லாம் கழுதையைப் போன்றவர்கள் என்று இப்போது உறுதியாகிவிட்டது. தெனாலிராமன் சொன்னதன் உட்பொருளை புரிந்து கொண்ட மன்னர் திகைத்துப் போனார். அதாவது, கழுதை புகையிலையை சாப்பிடவில்லை என்பதால் புகையிலை சாப்பிடாதவர்கள் அனைவரும் கழுதைகள் என்று தெனாலிராமன் விளையாட்டாக மன்னரையே கிண்டல் செய்துவிட்டார். மன்னர் கோபப்படுவதற்கு பதில் தெனாலிராமனின் வார்த்தை ஜாலத்தை கேட்டு வாய்விட்டு சிரித்துவிட்டார். இன்னும் இப்படிப்பட்ட தெனாலிராமன் காமெடி அண்ட் லைஃப் லெசன் ஸ்டோரிஸ் பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.